என்னை உறங்க வைக்க அவர்களை கருவடி எழுப்பி அறிஞரின் தந்தையார் பத்திரிகையாளர் மீனாட்சி சுந்தரம் சிறப்பு செய்கிறார்கள். ஆலங்குடி இலக்கிய பேரவை தலைவர் பாபுஜான் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார். மரியாதைக்குரிய மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற மரியாதைக்குரிய அருமை சகோதரி திருமதி எம் சுப்பலட்சுமி அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவில் நமது மரியாதைக்குரிய அண்ணன் ராமநாதன் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல இளம் வயதில் ஒரு மிகச்சிறந்த கவிஞர் நமக்கு கிடைத்திருக்கிறார். அவர் படிப்பது அறிவியலாக இருந்தாலும் அவர் இன்றைக்கு தன்னுடைய இலக்கியத்தால் மிகச்சிறப்பான ஒரு கவிதை நூலை தந்திருக்கிறார். இந்த வெற்று காகிதங்களில் அவர் மை சிந்தவில்லை, தன்னுடைய இதயத்திலிருந்து மனித நேயத்தை விதைத்திருக்கிறார். அவரை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இவர் ஐஏஎஸ் பயிற்சி பெற்று வருகிறார். ஐஏஎஸ் தேர்ச்சியில் வெற்றி பெற்று அவர் மிக சிறப்பாக வர வேண்டும் என்று அவருடைய தந்தை அறிமுகப்படுத்தினான். அவருக்கு வாழ்த்தினேன். அதற்கு சற்றிலும் குறையாத அளவுக்கு அவர் இளங்கலம் அறிவியல் படிக்கின்ற காலத்திலே அவர் அதற்கான ஐஏஎஸ் தேர்வுக்கான அந்த பயிற்சிகள் மேற்கொண்டு இளம் வயதில் அந்த பயிற்சியில் சேர்ந்திருக்கின்ற தமிழ்நாட்டின் ஒரே இளைஞர் நமது கோகுல் ரிஸ்வந்த் மட்டும்தான் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது நமக்கு மிகப்பெரிய ஒரு அருமையான ஆனந்தமாக ஒரு முகம். அவருடைய சிந்தனைகள் 16 வயது என்றாலும் அவருடைய சிந்தனைகள் இன்றைக்கு 60-70 வயதை தாண்டக்கூடியவர்கள் என்ன சிந்திப்பார்களோ அதை சிந்திக்கிறார். சாதாரணமாக நாம் ஒரு விஷயத்தை கடந்து செல்வதை அவர் கவிதை நயத்தோடு பார்க்கிறார். அதனால்தான் இந்த இளம் வயதில் ஒரு மிகச்சிறந்த கவிதை நூல், அதுவும் வெப்பச்சலனத்தில் ஒரு பனித்துளி என்ற அருமையான கவிதை நூலை தந்திருக்கிறார். இந்த தலைப்பே வேறு மாதிரி இருக்கிறது. தலைப்பே யாரும் சிந்திக்கக்கூடிய அளவில் இருக்கிறது. வெப்பச்சலனத்தில் எப்படி பனித்துளி இருக்கும்? வாய்ப்பே இல்லை. ஆனால் கவிதை மூலமாக இன்றைக்கு இருக்கின்ற உலக வெப்பமயமாதல், நமக்கு ஏற்படுகின்ற ஒரு ஸ்ட்ரெஸ், வெப்பச்சலனம், இப்படியெல்லாம் சிந்திக்கின்ற வகையில் அந்த வெப்பச்சலனத்தில் ஒரு பனித்துளி என்ற ஒரு அருமையான கவிதை நூலை உருவாக்கி தந்திருக்கிறார். அந்த இளைஞருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எவ்வளவு வேண்டுமானாலும் பாராட்டலாம். இன்னொரு கவிதை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது. தமிழர்களுக்கு பிடித்தமான கதை, ஒரு அருமையான ஆழமான கருத்தை இந்த இளைஞன் இந்த வயதில் சிந்திக்கிறார் என்றால், தாய்மொழி தமிழை, தமிழ்நாட்டை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த கவிஞன் தந்த அந்த வரிகள் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. இல்லை கடைசியர் வெரி குட். அவரே வச்சுருக்க. இதுதான் ஹைலைட்டு. பார்த்தோம்னா சங்கம் வைத்து வளர்த்த தமிழை சின்ன வரியில் சொல்ல முடியாது. சங்கம் வைத்து வளர்த்த தமிழை சின்ன வரியில் சொல்ல முடியாது. தென்னாடு முதல் எந்நாடு எல்லாம், தென்னாடு முதல் எந்நாடு எல்லாம் தமிழின் நாடே, தமிழரின் நாடே என்ற அருமையான கருத்தை சொல்கிறார். இன்றைக்கு இந்த இளைஞனுடைய சிந்தனை எவ்வளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு,
உலகில் இருக்கின்ற மொழிகளில் செம்மொழி அந்தஸ்து பெற்றது தாய்மொழி தமிழ். அந்த தாய் தமிழ் மொழியில் பலாயிரக்கணக்கான நூல்கள், இலக்கியங்கள், இதிகாசங்கள் இருக்கின்ற ஒரே மொழி தாய்மொழி தமிழ்தான். அதே மாதிரி சங்க காலம் முதல் இப்போது வரை உலகில் இருக்கின்ற 6700 மொழிகளுக்கு மேற்பட்ட மொழிகளில் வழக்கில் 200 மொழிகள் இருக்கின்றன. செம்மொழி அந்தஸ்து 6 மொழிகளுக்கு இருக்கின்றன. அந்த 6 மொழிகளில் தமிழ் மொழிக்கு மட்டும்தான் பெண்பாற் புலவர்கள் இருக்கின்றார்கள் என்ற வரலாறு வேற எந்த மொழியிலும் கிடையாது. அப்படிப்பட்ட ஔவையார் முதல் பல பெண்பாற் புலவர்களை கொண்ட தாய்மொழி தமிழை பாதுகாக்கின்ற வரையில் தாய்மொழி தமிழுக்கு கூடுதல் மொழி சான்று வழங்குகின்ற அந்த அடிப்படையில் நமது கோகுல் ரிஸ்வந்த் அவர்கள் இந்த கவிதை நூலை மிக சிறப்பாக தந்திருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை மீண்டும் மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இவர் கவிஞர் மட்டுமல்ல, கோகுல் ரிஸ்வந்த் எனும் கவிஞர் தமிழ் இலக்கிய வானில் ஒரு பெரும் ஆளுமையாக உருவெடுப்பார் என்பதற்கு இந்த நூலே முதல் சாட்சி. கண்டிப்பாக மிகப்பெரிய ராமநாதன் சொன்ன மாதிரி பட்டுக்கோட்டைக்கு அடுத்து நமது இங்கே இருக்கின்ற ரிஸ்வந்த் இந்த மண்ணில் மிகப்பெரிய ஆளுமையாக வருவார்கள். ஆலங்குடிக்கு என்றே பல கவிஞர்கள், பல எழுத்தாளர்கள், பல இலக்கியவாதிகள் நிறைந்த இந்த மண்ணில் நமது கோகுல் ரிஸ்வந்த் அவர்களும் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிறைவாக இங்கே இருக்கின்ற எல்லோரும் வாழ்த்தினார்கள். உங்கள் தாத்தா பாட்டி முதல் எல்லோரும் வாழ்த்தினார்கள். இங்கே இருக்கின்ற இளைஞர்கள் ஆலங்குடியே வாழ்த்துகிறது, புதுக்கோட்டையே வாழ்த்துகிறது, ஏன் தமிழ்நாடு உங்களை வாழ்க வாழ்க என வாழ்த்துகிறது என்பதை வாழ்த்துக்கள் கவிஞரே. உங்கள் பேனாமுனை இன்னும் கூர்மையாகட்டும். வாழ்த்துக்கள் கவிஞரே, உங்கள் பேனாமுனை இன்னும் கூர்மையாகட்டும். உங்கள் கவிதைகள் காலத்தை கடந்து நிற்கட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உயர்த்துவதற்கு அடித்தளமாக இருக்கும் அதற்கான முதல் முயற்சி IAS தேர்வுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி.